வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களிங்கிற யூடியூப் சேனல். நான் ஒரு டீசல் மெக்கானிக்கலுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமல்ல. இப்போ நம்ம ஒரு பழைய ஒரு மெக்கானிக்கில் இந்த இன்ஜின் வேலை செஞ்சார். இந்த இன்ஜின் வேலை செஞ்சுட்டு பாருங்க, இந்த கீ காடியை சாதாரண இந்த கீ காடி இப்படி அடிப்புங்க பாருங்க. இந்த கொண்டை பாருங்க, இந்த கொண்டை வந்து இப்படி அடிக்கணும். அப்போ தான் அந்த ஃபுல்லரோடு மேலே இப்படி கொண்டை இப்படி வச்சு அடிச்சிங்கன்னா தான் இந்த கொண்டையை பாருங்க. இந்த ஃபுல்லர் இப்படி போட்டு இந்த கொண்டை இப்படி இருந்துன்னா தான் கழட்ட முடியும். இங்கே பாருங்க, இப்படி இருக்குது கொண்டை தான். இது ஃபுல்லர், இந்த ஃபுல்லரோட காடி. இங்கே பாருங்க, இந்த கொண்டை இருந்துன்னா அந்த கீ அமுத்தும் போது இப்படி வெளியே வரும். பாருங்க, இப்படி வெளியே வரும். இப்படி வெளியே வந்துன்னா கீ இப்படி இழுத்துட்டு வரல. டைட் பண்ண போல்ட்டு டைட் பண்ணால் கீ இப்படி இழுத்துட்டு வெளியே வந்துடும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கொண்டையை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு இங்கே பாருங்க, ஃபுல்லர் கழட்டி வைக்கிறேன். இப்போ இந்த கொண்டையை இங்கே பாருங்க, ஒரு கூறுகட்ட மெக்கானிக்கில் என்ன பண்ணிக்கிறான்னு கொண்டையை இப்படி அடிச்சுட்டான். எப்படி இங்கே பாருங்க, இப்படி அடிக்கிற கீயை இப்படி கீ அடிக்கணும். இந்த கொண்டை இங்கே இருக்கணும். இந்த கொண்டை இங்கே பாருங்க, இங்கே இருக்குதா? இங்கே பாருங்க, இந்த கொண்டையை இருக்கிறத இப்படி திருப்பி இப்போ இந்த கொண்டையை இப்படி அடிச்சு போட்டாங்க. இந்த கொண்டையை இப்போ இது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளைவீல் கீயை சாதாரணமாக ஃபுல்லர் ஓட்டு கழட்டுவோ தட்டியோ கழட்ட முடியும். இப்படி அடித்ததுனால ஃபுல்லர் ஓட்டும் கழட்ட முடியல, தட்டியும் கழட்ட முடியல. அப்போ இந்த ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சார்பாக என்ன சொல்கிறேன்னா, இந்த மெக்கானிக்கல் மார்கள் டீசல் இன்ஜின் வேலை செய்கிற மெக்கானிக்கல் மார் அத்தனை பேத்துக்கும் பாருங்கள், இனிமேல் தயவாயிட்டு இந்த கொண்டைக்கையை கொண்டை இப்படி வச்சு அடிங்க. அதே மாதிரி 1 இன்ச்சு கேப் போட்டு அடிக்கணும். அதாவது இந்த வீலிருந்து 1 இன்ச்சு கேப் போட்டு தான் அந்த கொண்டை நிற்கணும். 1 இன்ச்சு கேப்பு பாருங்க. அப்போ தான் இந்த ஃபுல்லரை இப்படி இப்படி பாருங்க, இப்படி இந்த காடியில் இப்படி போட்டு இப்படி திருப்பும்போது இதில் போய் இந்த ஸ்டெப்பில் போய் இது கோரணும். இந்த ஸ்டெப்பில் போய் அந்த கொண்டை இப்படி கோந்துனா தான் எனக்கு கழட்ட முடியும். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, இதுதான் அந்த காடி போடுற காடி. இப்படி தான் போட்டு இப்படி திருப்பிடுவோம். இப்படி திருப்பினோம்னா இப்படி வந்து கோந்துக்குது மேலே. அப்போ இந்த போல்ட்டு வரும். இப்படி டைட் பண்ணிங்கன்னா பாருங்க, டைட் ஆகுது பாருங்க. போல்ட்டு தான் இப்படி டைட் ஆகும்போது இழுத்திங்கன்னா அந்த கீயை வந்து இப்படி இழுத்துட்டு வெளியே வந்துடும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, கொண்டை திருப்பி அடித்ததுனால கழட்டவும் முடியல. ஃப்ளைவீல் என்ன கீயை திருப்பி அடிச்சதுனால கழட்டவே முடியல, வெற்றும் வச்சு தட்டவும் முடியல. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. இதோட சார்ந்த இன்னைக்கு கழட்டி தூக்கி ஹைட்ரோலிக்கில் ப்ரெஷர் கொண்டே அமுத்த வேண்டிய நிலமையாக போச்சு. அதனால் இனிமேல் இந்த மெக்கானிக் டீசல் மெக்கானிக் வேலை சார் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. இனிமேல் இப்படி ஒரு தப்பான செயலை எந்த மெக்கானிக்கும் செய்யறாதீங்க. சரிங்களா? இந்த ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.